ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஒரு சூப்பர்பான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஒர்க் ஷீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸு ஆர் ஷேப்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அட் ஏ ஷார்ட்டில். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒரு ஹியூஜ் டேட்டா செட் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனாக்க இமேஜ் இந்த மாதிரி சார்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஒரே டைம் நம்ம செலக்ட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த ஷீட்டில் உங்களுக்கு தெரியும் இமேஜ் இருக்கு, நம்ம சேனலோட லோகோ இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த டேட்டா செட்டை வச்சு. அதே மாதிரி இங்கே இன்சர்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து ஷேப் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெக்டாங்கிளில். அதே மாதிரி டெவலப்பர் டேப்பில் போயிட்டு இங்கே இன்சர்ட்டில் ஃபார்ம் கண்ட்ரோலில் ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பட்டன் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி செக் பாக்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் பட்டனும் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எல்லா பட்டன்ஸுமே இந்த ஷீட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை டெலீட் பண்ணணும்னா ஒவ்வொன்றா போயிட்டு நான் டெலீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரே டைம் நம்ம செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்ஸு ஆர் ஷேப் இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலீட் பண்ணிட முடியும். இது சிம்பிள் ட்ரிக்கு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் இங்கே ஃபைண்ட் அண்ட் செலக்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக கோ டு ஸ்பெஷல் இருக்கு இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ எனேபிள் ஆகும். இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் பட்டனில் ஓகே பண்ண அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷீட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் ஷேப்பு சார்ட் எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், என்டையர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் இதை அன்டூ பண்ணுறேன். ஒன் மோர் மெத்தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷார்ட்கட்லேயும் எடுக்கலாம், லாங் கட்டில் எடுக்கணும்னா நீங்கள் இங்கே வந்து போயிட்டு ஃபைண்ட் அண்ட் செலக்ட், இங்கே கோ டு ஸ்பெஷல் டைரெக்டாக கிளிக் பண்ணாமல் நீங்கள் கோ டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் போயிட்டு நீங்கள் ஸ்பெஷல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகைன் கோ டு ஸ்பெஷல் வந்துடும். இங்கே ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் டெலீட் கொடுத்துடலாம். அதர்வைஸ் ஷார்ட்கட்டில் கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோ டு விண்டோ வரும். இங்கே ஸ்பெஷல் நீங்கள் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த என்டையர் ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் ஆகும். நீங்கள் டெலீட் பண்ணிடலாம் டைரெக்டாக. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சம்டைம் வந்து எப்படின்னா நீங்கள் ஹியூஜ் டேட்டா செட் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துக்கிட்ட ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களால் விஷுவல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு சம்திங் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஹைலைட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டெலீட் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ஷீட்டில் எங்கே ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.